புரிஞ்சுக்கிட்டா தப்பில்ல ஆயா போட்ட வெத்தல பாக்கிலாம பத்தல தொகையிலாம சுத்தல புரிஞ்சுக்கிட்டா தப்பில்ல உண்ணாங்கல்ல எடுத்து போட்டுட்டு எமுத்தம்மா ஒட்டியான செஞ்சு போட்டுட்டு உண்ணாங்கல்ல எடுத்து போட்டுட்டு எமுத்தம்மா ஒட்டியான செஞ்சு போட்டுட்டு ஈரியா பிரண்டையா ஈயகா புதண்டையா ராமநாத கொண்டையா ஆட்டுக்கடா சண்டையா தண்டு முத்தன தண்டுதான் தாமர பூ தண்டுதான் அத்து பத்த அழகுக்குள்ள ஆணு பொண்ணு ரெண்டுதான் தண்டு முத்தன தண்டுதான் தாமர பூ தண்டுதான் அத்து பத்த அழகுக்குள்ள ஆணு பொண்ணு ரெண்டுதான் இந்தாங்கல்ல எடுத்து போட்டுக்கு எம்முத்தம்மா ரத்தின கொழுகு செஞ்சு போட்டுக்கு இந்தாங்கல்ல எடுத்து போட்டுக்கு எம்முத்தம்மா ரத்தின கொழுகு செஞ்சு போட்டுக்கு ரவண சந்தியில முத்து ரசா பந்தியில மூவாட்டி ஆத்துல ராமேஸ்வரத்தில முகா நல்லண்ணே மூணாடாக்கு வேப்பண்ணே மூணு தோப்புயில் பண்ணே முழுகி குளிச்சே வளர்க்கண்ணே முகா நல்லண்ணே மூணாடாக்கு வேப்பண்ணே மூணு தோப்புயில் பண்ணே முழுகி குளிச்சே வளர்க்கண்ணே மூணாங்கல்ல எடுத்து போட்டுக்கு எம்முத்தம்மா முத்துதரம் செஞ்சு போட்டுக்கு மூணாங்கல்ல எடுத்து போட்டுக்கு எம்முத்தம்மா முத்துதரம் செஞ்சு போட்டுக்கு நால வச்சு இரண்டோடு நாராயண பேரோடு நாவி குத்தி மீன் குத்தி நவ்வா பழங்குத்தி நாலு மலை ரொட்டோரம் நடுவில் உள்ள ஆத்தோரம் நாலு செங்கலி கூடாரம் ரயிலடியில் வியாபாரம் நாலு மலை ரொட்டோரம் நடுவில் உள்ள ஆத்தோரம் நாலு செங்கலி கூடாரம் ரயிலடியில் வியாபாரம் நாலாங்கல்ல எடுத்து போட்டுக்கு எம்முத்தம்மா நாகரத்தின செஞ்சு போட்டுக்கு நாலாங்கல்ல எடுத்து போட்டுக்கு எம்முத்தம்மா நாகரத்தின செஞ்சு போட்டுக்கு பூசி மணக்காத குப்பை போட்டு குளுக்காத குலுக்கி மினுக்கி நடக்காத ஐவாழ பூதாழம் பூ பொறிச்செடுத்தா உழக்கு பூ அஞ்சம் குஞ்சம் மாவரசி மஞ்சள் அரைக்கிற மாவராசி ஐவாழ பூதாழம் பூ பொறிச்செடுத்தா உழக்கு பூ அஞ்சம் குஞ்சம் மாவரசி மஞ்சள் அரைக்கிற மாவராசி அஞ்சாங்கல்ல எடுத்து போட்டுக்கு எம்முத்தம்மா அரக்கு மஞ்சள் அள்ளி பூசிக்கு அஞ்சாங்கல்ல எடுத்து போட்டுக்கு எம்முத்தம்மா அரக்கு மஞ்சள் அள்ளி பூசிக்கு ஆருக்கு புள்ளை ஆராத்தா அம்பள புள்ளை பத்தாக்கா என்னடி பொண்ணே சின்னாத்தா இழுத்து முடடி வாயாத்தா ஆகாசமா பூமியா பார்க்க வந்தது சாமியா தங்கத்தால குழவி செஞ்சா எங்க காத்து மாமியா ஆகாசமா பூமியா பார்க்க வந்தது சாமியா தங்கத்தால குழவி செஞ்சா எங்க காத்து மாமியா ஆறாங்கல்ல எடுத்து போட்டுக்கு எம்முத்தம்மா அட்டியலும் செஞ்சு போட்டுக்கு ஆறாங்கல்ல எடுத்து போட்டுக்கு எம்முத்தம்மா அட்டியலும் செஞ்சு போட்டுக்கு ஏழண்ணா எங்கண்ணா எழுத்தா நீகாரண்ணா குருத்தோல கொண்டண்ணா குடுமி வச்ச சின்னண்ணா ஏழாம் படானாத்தனா என்ன கொஞ்சம் கூத்துனா பிறந்த ஊடு தேடி போன கதவழுத்து காத்துனா ஏழாம் படானாத்தனா என்ன கொஞ்சம் கூத்துனா பிறந்த ஊடு தேடி போன கதவழுத்து காத்துனா ஏழாங்கல்ல எடுத்து போட்டுக்கு எம்முத்தம்மா 7 தரம் செஞ்சு போட்டுக்கு ஏழாங்கல்ல எடுத்து போட்டுக்கு எம்முத்தம்மா 7 தரம் செஞ்சு போட்டுக்கு எட்ட சொல்லி புடி புடி பட்டணத்தில படிபடி புத்துரார இடிகிடி புடவதாரம் அடிமடி எட்டுந்தட்டும் குடைபிடி முட்டும் விட்டும் கதைபடி எட்டாயிரம் தொட்டடி வெள்ளி கொலுசு கட்டடி எட்டுந்தட்டும் குடைபிடி முட்டும் விட்டும் கதைபடி எட்டாயிரம் தொட்டடி வெள்ளி கொலுசு கட்டடி எட்டாங்கல்ல எடுத்து போட்டுக்கு எம்முத்தம்மா 8 தரம் செஞ்சு போட்டுக்கு எட்டாங்கல்ல எடுத்து போட்டுக்கு எம்முத்தம்மா 8 தரம் செஞ்சு போட்டுக்கு ஒன்பதிலே சம்பாவா சந்தனத்திலே கும்பாவா ஓது இடும் தோசை கல் உரசி பாரு வல்ல கல்லு
உனக்கும் எனக்கும் என்னடி பதங்கள்ல எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா ஒட்டியான செஞ்சு போட்டுக்கு பதங்கள்ல எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா ஒட்டியான செஞ்சு போட்டுக்கு 10 மாத சித்திர பணமுள்ள கொப்பர பந்தயத்தில நிக்கிற பாண்டிகனார் முத்திர 10ஆம் பழந்த நீரே பலா பழுக்கும் தூரிலே சித்த வந்தா காட்டுறேன் செய்தியத்தான் சொல்லுறேன் 10ஆம் பழந்த நீரே பலா பழுக்கும் தூரிலே சித்த வந்தா காட்டுறேன் செய்தியத்தான் சொல்லுறேன் பத்தாங்கல்ல எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா 10 தரம் செஞ்சு போட்டுக்கு தாங்கல்ல எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா 10 தரம் செஞ்சு போட்டுக்கு அதான நல்லே நானே தான 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 நல்லே நானே. ஏங்க தங்க விற்கிற விலையில இவர் என்னமோ ரத்தின கொலுசு போடுங்கிறாரு, வெள்ளி கொலுசு போடுங்கிறாரு, ஒட்டியானம் வாங்கி போடுங்கிறாரு. நல்ல வேலை புள்ள ஒல்லியா இருந்துச்சு. இதுவே நிறைமாத கர்ப்பிணியா 9-10 மாசம் இருந்தா ஒட்டியானம் எவ்வளோ பெருசுங்க வாங்குறது. இத்தனையும் போட்டா ஒரு புள்ள என்னங்க 9 புள்ள கிடைக்கும். மனுஷன் நல்ல வேலை 4 புள்ளையோட ஆடிச்சு. அதுக்கே பாருங்க இத்தனை பொறுக்காமத்தான் காதில் இருக்கிற தோடு கூட கலண்டு போய் விழுகுது. எதுவும் அளவோடு இருக்கணும் சாமி. நல்லா ஆடின பிள்ளைங்களுக்காக எங்க ஒரு கைத்தட்டல். அடுத்த பாட்டு நம்ம சிவனுக்கு தாங்க. சந்திர சூட எப்படி அந்த பிறைச்சந்திரனை தூக்கி தலைமையில வச்சு நீ தேஞ்சாலும் தேயாட்டியும் என் தலைமையில இருந்து உன்னை எல்லாரும் வணங்குவாங்கன்னு சொன்னாராமா. அந்த சந்திர சூடருக்கான பாடல் இதோ உங்கள் முன்னால். ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣಯ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಸುಂದರತರ ಪಿರಾಗಧರ ಸುಂದರತರ ಪಿರಾಗ ಗಂಗಾಧರ ಗಜ ಚರ್ಮಾಂಬರಧರ ಗಂಗಾಧರ ಗಜ ಚರ್ಮಾಂಬರಧರ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ.
वराहरूपं देववरीष्टं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचं शिवसम्भूत भुवि संजात नम्बिदवगिम्बु ಕೊಡುವವನೀತ ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತನೆಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே எண்ணும் போதே உள்ளம் வந்தாடுதே கண்ணும் கண்ணும்
இன்னொருத்தி நிகராகுமோ எனக்கு இன்னொருத்தி நிகராகுமோ இடி இடித்தால் மழையாகுமோ பேதை பெண்ணே இன்னொருத்தி நிகராகுமோ மின்னலுக்கு அஞ்சேனடி விவாதம் என்ன முன்னே வந்து நீ ஆடடி இந்த மின்னலுக்கு அஞ்சேனடி விவாதம் என்ன முன்னே வந்து நீ ஆடடி இந்த பாட்டில் கடைசி வரைக்கும் யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லாமலே முடிச்சிட்டீங்களே. 2 பேரில் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா எங்க இன்னொரு தடவை கை தட்டுங்க. தன்னோட பள்ளி ஆண்டு விழாவை முடிச்சுட்டு வேக வேகமாக வந்த எங்கள் மாஸ்டரோட புள்ள ஜோஷிகா இங்கே வந்து டச்சப் கூட பண்ணாமல் முகபாவத்திலேயே சூப்பராக கூட சேர்ந்து நம்ம புள்ளையும் அற்புதமாக ஆடியிருக்காங்க, அருமையாக ஆடியிருக்காங்க. அழகு அழகு, ரொம்ப அழகு. இனி அடுத்த பாட்டு
கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முழுகூகை பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே நித்தித்தய முத்த பரிபுர நிறுத்து பதம் வைத்து பைரவி திக்கொட்ட நடிக்க கழுகுடு கழுதாடு திக்கு பரியட்ட பைரவ துக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரி குத்திகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு புகு புக்கு புகு புகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே परिपालय परमेशी कमलालय श्रीदेवी कुरिपिंचवे करुणाम्बुरासी धीं तारा धीं धीं तारा जतुलतो प्राणमे नाट्यं चेसे गतुलतो नामशतं मूल नतुलतो नापैननी चुकवा पेला
அவரிடம் தங்கு மனத்துடையான் அருள் பொங்கு முகத்துடையான் தங்கு மனத்துடையான் அருள் பொங்கு முகத்துடையான் ஒரு பதம் வைத்து மறுபதம் தூக்கி நின்றாட மயிலி நிறகாட மகர குழையாட மதிவதனமாட மயக்கும் விழியாட மலரணிகளாட மலர்மகளும் பாட இது கனவோ கனவோ என மனதிரை முனிவரும் அறிந்து கொண்டாட அசைந்தாடும் கையிலொன்று கண்டார் நம் அழகல் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் கையிலொன்று ஆசை போடும் ஆவினங்கள் கண்டு ஆசை போடும் ஆவினங்கள் கண்டு இந்த அதிசயத்தில் சிலை போல நின்று நிஜமான சுகம் என்று ஒன்று இருகாலீடுலகில் இதையன்று பெறவும் அன்று இசையாரும் கோபாலன் என்று நின்று எழுந்தெழுந்து நடமாட எது நின்று ரதை பாட அசைந்தாடும் பயிலொன்று கண்டார் நம் அழகல் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் மயிலொன்று அப்பா முறுக்கு வட மோதகம் பாரு நம்ம ஆனந்த புள்ளையார்க்கு தொந்திய பாரு நம்ம ஆனந்த புள்ளையார்க்கு தொந்திய பாரு முறுக்கு வட மோதகம் பாரு நம்ம ஆனந்த புள்ளையார்க்கு தொந்திய பாரு அப்பா முறுக்கு வட மோதகம் பாரு நம்ம ஆனந்த புள்ளையார்க்கு தொந்திய பாரு ஆத்தங்கர குளத்தங்கர கோயில் கொண்டாரு அம்மா போல எனக்கு பொண்ணு வேணுமின்னாரு இவரு ஆத்தங்கர குளத்தங்கர கோயில் கொண்டாரு அருகம்புல்லும் எருக்கம் பூவும் சூடிக்கொள்வாரு அருகம்புல்லும் எருக்கம் பூவும் சூடிக்கொள்வாரு முன்னே கரணம் போட்டு சுத்தி வந்தாகன் துறப்பாரு முன்னே கரணம் போட்டு சுத்தி வந்தாகன் துறப்பாரு அப்பா முறுக்கு வட மோதகம் பாரு நம்ம ஆனந்த புள்ளையார்க்கு தொந்திய பாரு அப்பா முறுக்கு வட மோதகம் பாரு நம்ம ஆனந்த புள்ளையார்க்கு தொந்திய பாரு பச்சரிசி பணியாரம் படைக்க சொல்வாரு நல்லா பாங்குடனே சுண்டல் போய் விரும்பி திம்பாரு பச்சரிசி பணியாரம் படைக்க சொல்வாரு நல்லா பாங்குடனே சுண்டல் போய் விரும்பி திம்பாரு இச்சையுடன் வேண்டிக்கிட்டா துணை இருப்பாரு இச்சையுடன் வேண்டிக்கிட்டா துணை இருப்பாரு நாம இருக்கும் இடம் தேடி வந்து அருள் கொடுப்பாரு நாம இருக்கும் இடம் தேடி வந்து அருள் கொடுப்பாரு அப்பா முறுக்கு வட
மோதகம் பாரு நம்ம ஆனந்த புள்ளையாருக்கு தொந்திய பாரு அப்பா ஊருக்கு வட மோதகம் பாரு நம்ம ஆனந்த புள்ளையாருக்கு தொந்திய பாரு நாதம் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்றலி மலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி இசையாய் தமிழாய் இருப்பவனே இந்திசையாய் செந்தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகவர சுகமரு பரம கருணை வடிவே இந்திசையாய் செந்தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகவர சுகமரு பரம கருணை வடிவே இந்நிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே பொன்னடில் மேனியில் பூசிய வெள்ளீரும் பூந்தளிர் மலர் மாலையும் ஒளிவுடன் ஒளிவிடும் இடமதி பொன்னடில் மேனியில் பூசிய வெள்ளீரும் பூந்தளிர் மலர் மாலையும் ஒளிவுடன் ஒளிவிடும் இடமதி வாய்ந்த செந்தளி கோலமும் மாணவர் ஞானியர் வாழ்த்திடும் அடிவினை உடையாய் அருப்பெரு சுடலாய் அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே இந்நிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகவர சுகமரு பரம கருணை வடிவே இந்நிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே நந்தி தேவனோடு இந்திராதியர் வந்து தாளினி வணங்கிடவே நந்தி தேவனோடு இந்திராதியர் வந்து தாளினி வணங்கிடவே நந்தி மாமுகனும் விந்த வேல்முகனும் சொந்தமாக தமிழ் முழங்கிடவே நந்தி மாமுகனும் விந்த வேல்முகனும் சொந்தமாக தமிழ் முழங்கிடவே எந்த வேலையும் மறந்திடாது மலை சிந்து நாமுடன் பணிந்திடவே கந்தமார் குழலி இன்று தேவரணி மங்களாம்பிகை பகிர்ந்திடவே கவினுரு முகமதில் இளவகையே கனிவுறு விழிகளில் அருள்மழையே சுவைப்பட மறுபதும் எதிர்த்துறமே துணையென மொழிவதும் உய தமிழே மந்திரமாய் ஆதரமாய் தந்திரமாய் தாரகமாய் வழிபடும் அடியவர் இருவினை கொடிபட படுமறி தனிவிடும் இனிய அபயகரமும் வாய்ந்ததன் தடை கோலமும் மாணவர் ஞானியர் வாழ்த்திடும் வடிவினை உடைய அருப்பெரு குடல அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே இந்நிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகவர சுகமரு பரம கருணை வடிவே இந்நிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே அருமை அருமை, ரொம்ப அழகா. 8:30 மணிக்கு நம்ம ஆரம்பித்தோம், இப்போ மணி 11. 3 மணி நேரம் இந்த குழந்தைகள் எல்லாம்
அந்த ஒப்பனைங்கிறது பண்ணுறதுக்கே 4 மணி நேரம் ஆகும். இவங்களெல்லாம் அழகு பதுமைகளாக மாற்றிய அந்த மேக்கப் மேன் சக்திபாலுக்கும் நாங்கள் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குழந்தைகளுக்காக எங்கே அரங்கு நிறைந்த கைத்தட்டல் ஒன்று. நடனமாடிய குழந்தைகளுக்கும் அவர்களை நடனத்திற்கு தயார்படுத்திய நடன ஆசார் அவர்களுக்கும் அதேபோல இதுவரையிலும் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய சித்ரா அம்மையார் அவர்களுக்கும் திருக்கோவில் கமிட்டியின் சார்பாக மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வு தற்போது. அன்பார்ந்த பெரியவர்களே, இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாமே. ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் நம்மளுக்காக எவ்வளோ அருமையான ஒரு நடனத்தை கொடுத்தாங்க. அவங்களுக்கு நம்ம பாராட்டுறப்போ நீங்களாம் இருந்து அவங்களை உற்சாகப்படுத்திட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது ஒரு இந்திய பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், கலாச்சாரம் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் அப்படின்னு இந்த பாரத தேசத்தில் பெண்கள் நம்முடைய பெண்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும், எப்படி கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருப்பது தான் இந்த நந்தா நாட்டியாலயா. நந்தகுமார் ஒரு மிகச்சிறந்த பிறவியிலேயே அவர் ஒரு கலைஞர். அவருக்கு கடவுள் பாருங்கள் எப்படி ஒரு துணை கொடுக்குறார். சங்கீதா என்ற ஒரு அருமையான கலையை அவரோட சேர்த்துறாங்க. அந்த 2 கலைஞர்களும் சேர்ந்து ஒரு கலை குடும்பத்தை ஒரு ஊரையே மாற்றுறாங்க. ஒரு புளியம்பட்டிக்கே ஒரு பேர் வாங்கி தர்றாங்க. புஞ்சை புளியம்பட்டி நந்தா நாட்டியாலயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனால் எங்களுக்கெல்லாம் பெருமை. ஊருக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அளவிலே அந்த ஒரு தெய்வீக கலையை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து சாதாரண இல்லை. பாட சொல்லி கொடுக்கறது கூட ஒரு நாளைக்கு 7 பேருக்கு 7 டீச்சர் வருவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ஒரு நடன கலைஞர்களாக, ஒரு பக்தி மிக்கவர்களாக, ஒரு கலாச்சார நிறைந்தவர்களாக, ஒரு இந்து தர்மம் நிறைந்தவர்களாக பெண்களை உருவாக்கிய இந்த தம்பதியருக்கு நம்முடைய சௌடேஸ்வரி அம்மனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று மனதார பாராட்டி, முதலாவதாக நந்தகுமார் அவர்களையும் சங்கீதா அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சவுந்தருவாங்க மேலே. இவர்களுக்கு கௌரவப்படுத்துவதற்காக நம்முடைய அறக்கட்டளையின் அறங்காவலர் குழு தலைவர், தற்சமயம் நம்முடைய அறங்காவலர் குழு தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களும் இந்த மேடை நிகழ்ச்சியை இதுவரை அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கமலக்கண்ணன், அதுபோல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய பனையம்பள்ளி ராஜ்குமார், மிக அருமையான இவரும் ஒரு கலைஞர், பேச்சு கலைஞர். இந்த குழந்தைகளையும் இந்த ஆசான்களையும் நம்ம எந்த அளவுக்கு கௌரவப்படுத்துகிறோமோ பாராட்டுறோமோ, அதே போல் இந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பெரியோர்களையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வழி காட்டணும். ஏன்னா இந்த குழந்தைகள் மூலயமா இந்த மேற்கொண்டு வர்ற சந்ததிகளெல்லாம் மிகச்சிறந்தவர்களாக வருவார்கள். மிகச்சிறந்த பக்தியாளர்களாகவும் இலக்கியம் படைக்கக்கூடியவர்களாகவும் மிகச்சிறந்தவர்களாக இவர்களுடைய சந்ததிகள் வருவார்கள் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. அவ்வளோ ஒரு புண்ணியமான காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு நான் ஏற்கனவே சத்தியமங்கலம் நிகழ்ச்சியில் சொன்னேன், நீங்கள் 100 பவுன் போட வேண்டியதில்லை. ஏன்னா எந்த கல்யாணத்துக்கு நீங்கள் எதுவுமே அவ்வளோ இந்த டான்ஸ் இந்த கலையை கற்றுக் கொடுத்தது அவங்களுக்கு ஒரு பெரிய வரதட்சணை இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எங்களுடைய கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் எப்போ அழைச்சாலும் நீங்கள் குடும்பத்தோடு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எங்கள் ஆடியன்ஸ் எங்கள் பக்தர்களுக்காக கொடுக்குறீங்க. இதுக்கு எங்களுடைய நிர்வாகம் என்றும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. இதற்கு பாராட்டி நம்முடைய தடுத்தியா அவர் வந்துட்டாரா? அதே போல் இந்த நிகழ்ச்சி எப்பொழுது நடந்தாலும் இதை அழகாக அடுத்தடுத்த நிகழ்ச்சி எப்படி அமையப் போகிறது, அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்தி அழகாக அந்த வர்ணனை செய்வது நம்ம சித்ரா சுப்பிரமணியம் அக்கா அவர்கள் தான். அக்கா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சித்ராக்கா இல்லைன்னா நந்தா நாட்டியாலயா இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கே போனாலும் அக்கா தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார்கள். முதலாவதாக
ஆசிரியர் உங்களுடைய குருநாதர் திரு நந்தகுமார் அவர்களுக்கு அறங்காவலர் குழு தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக சங்கீதா நந்தகுமார் அவர்களுக்கு சித்ரா அக்கா அவர்கள் வந்து சால்வை அணிவிப்பார்கள். அவர்களுக்கு சௌடேஸ்வரி அம்மனுடைய நினைவு படத்தை வழங்குகிறோம். அடுத்ததாக வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அக்கா வாங்க அக்காவுக்கு போட்டு விட்டு சித்ரா அக்கா அவர்களுக்கு வந்து சங்கீதா வந்து சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். நீங்கள் இப்போ ஒரு மாலை கட்டி விடலாம். சும்மா சாதாரணப்படுங்க. சந்தோஷம் சந்தோஷம். அக்கா அவர்களுக்கு சௌடேஸ்வரி அம்மனுடைய நினைவு படம். எப்பவுமே குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் வந்து நினைவு பரிசு தான் வாங்குவோம். இந்த வருஷம் கும்பாபிஷேகம்னால எல்லா குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் சௌடேஸ்வரி அம்மன் ஃபோட்டோ கொடுக்குறோம். நல்லா எல்லார் வீட்லேயும் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் டெய்லி எழுந்திரிச்சு காலையில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போங்க. நல்லா படிப்பீங்க, நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு அற்புதமானது ஒரு ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்திற்கு அரும்பாடுபட்டவர்கள் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லி அவள் இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோன்னா அதற்கு மூல காரணம் அவங்க இல்லையா. அம்மனுடைய அருளோட எத்தனையோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த இவ்வளோ பெரிய கும்பாபிஷேகம் மட்டும் சாதாரண விஷயம் கிடையாது. பல போராட்டங்களுக்கு அப்புறம் பல கஷ்டங்களுக்கு அப்புறம் இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதற்காக இந்த அறங்காவலர் கோயில் அறங்காவலர் அனைவருக்கும் நாங்கள் மனதார நன்றி சொல்கிறோம். ஒரு கிளாப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தேவாங்க இளைஞர் நட்பணி மன்றத்தார் இதற்காக எத்தனை அவங்களுடைய சொந்த வேலைகளாக விட்டுட்டு வந்து தன்னுடைய எத்தனையோ அவங்களுக்குள்ள பர்சனல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அல்லும் பகலும் பாடுபட்டிருக்காங்க. அக்கா சொன்ன மாதிரி அல்லும் பகலும் உண்மையாலுமே யாருக்காக? ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன். அதுக்காக ஊர் மக்கள் பயண பெறும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் குல மக்கள் மாங்கல்ய வரி கொடுத்த அனைத்து மக்களுக்கும் அவங்களுக்கும் மனதார நன்றி சொல்கிறோம். அப்புறம் பார்த்தா இந்த மின்னொளி அமைத்து கொடுத்து தொடர்ந்து கிட்டத்தட்ட யாகசால பூஜையிலிருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இவ்வளோ லைட்டெல்லாம் கொடுத்து தடங்கள் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்கிறோம். ஆடியோ அருமையான நம்ம கேட்டுட்ருக்கோம் இல்லையா, அதை கொடுத்த அனைவருக்கும் அவங்களுக்கும் நாங்கள் மனதார நன்றிகள் சொல்கிறோம். அப்புறம் ஊர் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் எல்லாம் கலந்துக்கிட்டு இந்த விழா ரொம்ப அமைதியான முறையில் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் எங்கள் மனதார நன்றியை தெரிவித்துக்கிறோம். முக்கியமாக காவல்துறை எங்கள் நண்பன் காவலர் துறை முக்கியம். நேற்று நாங்கள் பார்த்தோம், நேற்று மழை வந்ததுனால ஆர்கெஸ்ட்ரா கொஞ்சம் தள்ளி போச்சு. கிட்டத்தட்ட 11 மணிக்கு தான் ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபா செலவு பண்ணி நாங்கள் ஆர்கெஸ்ட்ரா ரெடி பண்ணியிருந்தோம். அப்புறம் அது மக்களுக்கு போய் சேரணும்னு தான், நீங்களாம் பயனுடையணுங்கிறதுக்காக தான் அந்த அவ்வளோ செலவு பண்ணி அந்த ஆர்கெஸ்ட்ரா ரெடி பண்ணது. அது வீணாக போயிடுமோ, அவங்களுக்கு கொடுக்குற பேமெண்ட் கொடுத்து தான் ஆகணும். மழை வந்தாலும் வந்துட்டு போனாலும் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அது மக்களுக்கு போய் சேரல அப்படிங்கிற ஒரு வருத்தங்களுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. வருண பகவானும் கடவுளால் அந்த டைமில் மழை நிறுத்தினார். இப்போ காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. 11 மணிக்கு தான் எங்களுக்கு டைம் கொடுத்துருந்தார் ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கே. ஆனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே 11 மணிக்கு தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு 1 மணி வரைக்கும் டைம் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கங்க, எல்லோரும் சந்தோஷமாக பாட்டல் கேளுங்கன்னு சொல்லி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு. கிட்டத்தட்ட இந்த யாகசாலை ஆரம்பித்ததுலேருந்தே அவங்க எங்களுக்கு ரொம்ப நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த காவல்துறை அனைவருக்கும் எங்களுக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சித்ரா அக்கா அவங்க வந்து தொடர்ந்து வருணனை ஆடிட்டுருக்காங்க. கும்பாபிஷேகத்து அன்னைக்கு அவங்க தான் வருணையெல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கும் எங்கள் கோயில் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த கோயில் விழா ஆரம்பித்ததுலேருந்து நண்பர் ராஜ்குமார் அவர்கள் அவர் அருமையான ஒரு குரல்னால்
எத்தனையோ பேர் கவர்ந்திருக்காரு. தொடர்ந்து ஒரு வர்ணனையை ஆற்றிக்கிட்டே இருக்காரு. அது ரொம்ப எங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கும் எங்கள் கோயில் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து கூடியிருக்கும் அனைவருக்கும் எங்கள் ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் திருவருளும் பேரருளும் பெற்று எல்லோரும் இந்த உலகில் பல்லாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற அம்மையை வேண்டிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, கடந்த புதன்கிழமை தொடங்கி இந்த நேரம் வரையிலும் பல்வேறு வழிபாடு பூஜைகள், கலை நிகழ்வுகள் என நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் வெகு திரளாக தங்களுடைய இல்ல விழாவாக கருதி இந்த விழாவினை வெகு நேர்த்தியாக நடத்தி கொடுத்த நமது தேவாங்கர் குழுமக்கள் அத்தனை பேருக்கும் விழாக்குழுவின் சார்பாகவும் அறங்காவலர்கள் குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளது வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் வெகு சிறப்பான ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள் நமது தேவாங்கர் இளைஞர் நட்பணி மன்றத்தை சார்ந்தவர்கள் மற்றும் மகளிர் அணியை சார்ந்தவர்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, கடந்த ஒரு வார காலமாக ஒளிபெருக்கி இடையூறு இருந்த போதிலும் அவைகளுக்கெல்லாம் எந்த ஒரு இடையூறு இருந்தாலும் எங்களுக்காக இந்த விழாவுக்காக ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள் நமது புஞ்சை மாநகரத்து வணிக பெருமக்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். சரி, நம்முடைய திருவிழா, நம்முடைய ஆலய நிகழ்வுகளை பக்தர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நம்முடைய புஞ்சை மாநகர் முழுவதும் ஒளிபெருக்கி அமைத்திருந்தாலும் அந்த ஒளிபெருக்கி சத்தம் தங்களுடைய வியாபாரத்திற்கு தொந்தரவாக இருக்கிறது என்று கருதாமல் வணிக பெருமக்கள் நல்லதொரு ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் வணிக பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்வதோடு, இந்த சிறப்பானதொரு மகா கும்பாபிஷேக விழா நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில், பக்தர்கள் மத்தியில் இந்த அடியேனுக்கும் ஒரு நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்து நீங்கள் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுங்கள், வர்ணனை செய்யுங்கள் என்று எனக்காக ஒரு வாய்ப்பை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் திருக்கோவில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய சித்ரா அம்மையார்களைப் போல திறமையானவர்கள் இருக்கக்கூடிய இந்த அரங்கில் இந்த அடியேனுக்கும் வாய்ப்பை வழங்கிய திருக்கோவில் நிர்வாகத்திற்கும், நான் என்னுடைய அண்ணனைப் போல இருக்கக்கூடிய திருவாளர் சண்முகம் ஐயா அவர்களுக்கும், அதே போல PK வெங்கடாச்சலம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் அறங்காவல் குழுவில் இருக்கக்கூடிய திருவாளர் குணசேகரன் மற்றும் ஈஸ்வரன், ராஜு மற்றும் சகோதரி பூங்கொடி உள்ளிட்டவர்களுக்கும், அதே போல நல்லதொரு வாய்ப்பு பெற காரணமாக இருந்த நமது ஓதிமலை சண்முகபுரம் பதிச்சார்ந்த ஊர்கவுண்டர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கோடான கோடி நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த புதன்கிழமை தொடங்கி இந்த நேரம் வரையிலும் என்னுடைய வர்ணனைகளை கேட்டு எனக்கு நல்லதொரு ஒத்துழைப்பை நல்கிய அனைத்து பக்தோடி பெருமக்களுக்கும் கோடான கோடி நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இதுபோல நல்லதொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களது அன்பு அறிவிப்பாளன், புஞ்சை புலிப்பட்டி பனையம்பள்ளி பதை சார்ந்த ராஜா ரவி என்கிற ராஜ்குமார். வணக்கம் அன்பு பக்தோடி பெருமக்களே. சகலருக்கும் அன்னையினுடைய அனுகிரகம் உரித்தாகட்டும். ஓம் சக்தி.